வாசிக்க வேண்டிய வேத பகுதி சங்கீதம் 24. சங்கீதம் 24 10 வசனங்கள் இருக்கு. அந்த 10 வசனங்களை ஒருவர் ஒரு வசனம் வீதம் சத்தத்தை உயர்த்தி வாசிப்போம். தாவீதின் சங்கீதம். பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதிலுள்ள குடிகளும் கர்த்தருடையது. 2வது வசனம். அவரே அதை கடல்களுக்கு மேலாக அஸ்திபாரப்படுத்தி அதை நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்தார். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாயிருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமல் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே. அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் இரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்னும் சந்ததி. வாசல்களே, உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமமும் உள்ள கர்த்தர். அவர் யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ள கர்த்தராமே. வாசல்களே, உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தரானவர், அவரே மகிமையின் ராஜா. ஆமென். நல்ல ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை எங்களுக்கு அபிஷேகித்து தாரும். சரியாய் நாங்கள் புரிந்து கொள்ளவும், நீர் பேச விரும்புகிற காரியங்களை நாங்கள் கிரகித்து கொள்ளவும் எங்களுக்கு கிருபை பாராட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இது தாவீது எழுதின சங்கீதம். பெரும்பாலான சங்கீதங்கள் தாவீது எழுதினதுன்னு நாம் நம்புகிறோம். அதற்கான குறிப்புகள் உண்டு. ஒரு 1/3 ஆஃப் சங்கீதங்கள் தான் வேறு நபர்கள் எழுதிய சங்கீதங்களாக அது இருக்குது. இந்த சங்கீதம் 24 முதல் 2 வசனங்களை நம்ம வாசிக்கும்போது வித்தியாசமாக, ஏன் அவர் படைப்பிலிருந்து இந்த சங்கீதத்தை ஒரு கவிதையை ஆரம்பிக்கிறார், ஒரு பாட்டை ஆரம்பிக்கிறார் அப்படின்னு நமக்கு தோணணும். பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதன் குடிகளும் கர்த்தருடையது. அவரே அதை கடல்களுக்கு மேலாக அஸ்திபாரப்படுத்தி அதை நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்தார். அவர் ஒரு பெரிய ராஜா. அவர் ஒரு பெரிய ராஜா, சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜா. அவர்கிட்ட இல்லாத பொண்ணு இல்லை, அவர்கிட்ட இல்லாத பொருள் இல்லை. அவர் ஆலயம் கட்ட போகிறேன் அப்படின்னு அவர் ஆசைப்பட்டார். ஆனால் அந்த ஆசையை கர்த்தர் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சார். ஆனால் ஆலயத்தை கட்டுவதற்கான வஸ்துகள் அத்தனையும் சேர்த்து கொடுத்தது தாவீது தான். ஒரு கடிதத்தை எழுதி ஒரு ராஜாவுக்கு அனுப்புனார்னா அந்த ராஜ சாம்ராஜ்யத்திலிருந்து பொன்னும் பொருளும் வெள்ளியும் மரங்களும் சித்திர வேலை செய்கிற நபர்களையும் இறக்குமதி பண்ணாங்க. ஒரு சின்ன சின்ன கடிதங்களுக்கு அவ்வளவு பெரிய வல்லமை இருந்தது. யார்? இந்த தாவீது ராஜா கடிதம் எழுதினார்னா அவ்வளவு பவர்ஃபுல்லான ராஜா இவர். இவரை பார்த்து எல்லாரும் பயந்தாங்க. காரணம் என்னென்னா, இவரோடு கர்த்தர் இருந்தார். இவர் செய்கிற எல்லா யுத்தங்களிலும் இவருக்கு வெற்றி. இவர்கிட்ட சேனை பலம் இருக்கோ இல்லையோ, படைபலங்கள் பெருசாக இருக்கோ இல்லையோ, ஆனால் இவர் அந்த யுத்தத்தில் முன்னாடி நின்றார்னா அங்கே ஜெயம். அப்போ எல்லா ராஜாக்களுக்கும் என்ன பயம்னா, தாவீதோடு கர்த்தர் இருக்கிறார், ஒரு வல்லமையான கடவுள் அவரோடு இருக்கிறார், அதனால் இவர் சொல்லுவதை நாம் கேட்போம் அப்படின்னு சொல்லுகிறவர்கள். இப்போ இவ்வளவு பேர் போன தாவீது ராஜா சொல்கிறாரு, பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதன் குடிகளும் கர்த்தருடையது. இந்த பூமியும் அதன் நிலை, என்கிட்ட இருக்கிற பொண்ணு இல்லை, என்கிட்ட இருக்கிற வெள்ளி இல்லை, இதெல்லாம் கொஞ்சம். ஆனால் இது மாதிரி இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பொண்ணும் கர்த்தருடையது.
எல்லா நிறைவும் கர்த்தருடையது. எனக்கு ஒரு சமஸ்த இஸ்ரவேல் மட்டும்தான் குடிகளாக இருக்குது, அதில் இருக்கிற சில லட்சம் மக்கள் தான் என்னுடைய ஜனங்களாக இருக்கிறாங்க, ஆனால் இந்த பூமி அனைத்தின் குடிகளும் கர்த்தருடையது அப்படின்னு சொல்கிறார். ஏன் இந்த வார்த்தைகளை அவர் சொல்லணும்? இன்னும் அடுத்தது சொல்லணும்னா, அவர் கடல்களுக்கு மேலாக பூமியை அஸ்திபாரப்படுத்தி நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்தார். மனுஷன் செய்ய முடியாததை செய்யக்கூடிய மிகப்பெரிய கர்த்தர். எந்த மனுஷனும் செய்ய முடியாது. நாம் மண்ணை தோண்டி உள்ளே வேணால் தண்ணியை ஊற்றுவோம், மண்ணுக்குள்ளே தண்ணியை ஊற்றுவோம், ஆனால் தண்ணிக்குள்ளே மண்ணை வச்சு நிரப்ப முடியுமான்னா நமக்கு தெரியாது. இந்த பூமியை தண்ணிக்குள்ளே வைத்து உருவாக்கின கர்த்தர் நம்முடைய கர்த்தர். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது. இதே ஆதியாகமத்தில் நம்ம வாசிக்கும்போது ஆழத்திலே இருள் இருந்தது, ஜலத்தின் மேலே அவர் அசைவாடி கொண்டிருந்தார். அப்புறம்தான் பூமி ஒழுங்கானது. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார், ஆனால் அந்த ஒழுங்குபடுத்தப்படுகிறதற்கு முன்னதாக அது தண்ணீருக்குள்ளே இருந்ததுன்னு நம்ம வாசிக்க முடியுது. ஸோ இதை அவர் யோசிக்கிறார். இவர் மிகப்பெரியவர் அப்படிங்கிறத அவர் யோசிக்கிறார். கர்த்தர் மிகப்பெரியவர், நாம் நினைக்கிறதுக்கெல்லாம் மிகப்பெரியவர் அப்படிங்கிறது தான் அந்த முதல் கவியாக வரணும்னு சொல்லி அந்த முதல் பல்லவியில் அவர் எழுதுகிறார். சரி, இப்போ பேக்ரவுண்டுக்கு வருவோம். இந்த 24ஆம் சங்கீதம் எழுதப்பட்டதின் பின்னணியம் என்ன அப்படின்னா, இந்த 24ஆம் சங்கீதம் எழுதப்பட்டதின் பின்னணியில் 2 அதிகாரங்கள் இருக்குது. ஒன்று சாமுவேல் 6வது அதிகாரம், இன்னொன்று 2 சாமுவேல் 6வது அதிகாரம். வாசிக்க முடியாது, நிறைய வசனங்கள் இருக்குது. நான் பின்னணியத்தை சொல்கிறேன். 1 சாமுவேல் 6வது அதிகாரத்தில் இருக்கிற பின்னணியம் என்ன அப்படின்னா, பெலிஸ்தராலே உடன்படிக்கை பெட்டி பிடிக்கப்பட்டது. இந்த செய்தியை கேள்விப்பட்டதும் சாமுவேலை வளர்த்த ஏலி கீழே விழுந்து இறந்து போயிடுறார். பெலிஸ்தரால் பிடிக்கப்பட்ட இந்த உடன்படிக்கை பெட்டி பெலிஸ்தருடைய ஊருக்கு கொண்டுட்டு போகப்பட்டு அங்கே இருக்கக்கூடிய தாகோனுடைய கோயிலிலே வைக்கப்படுகிறது. கோயிலில் இருக்கிற தாகோனுடைய சிலை முகங்குப்புற விழுந்து உடஞ்சு இல்லாமல் போயிடுது. இவங்க என்ன செய்கிறதுன்னு தெரியல. இந்த உடன்படிக்கை பெட்டியை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அதாவது இஸ்ரவேலரை அவமானப்படுத்தும் முகமாக கொண்டுட்டு வரப்பட்டது தான். அதாவது அவங்க எதை ப்ரெஷியஸாக நினைக்கிறாங்களோ அதை தூக்கிட்டு வரணும்னு இவங்க தூக்கிட்டு வந்தாங்க. இவர்களுடைய கோயிலுக்குள்ளே வச்சாங்க. இவர்களுடைய தெய்வம் கீழே விழுந்து உடஞ்சு போய் கிடக்கு. ஸோ இவங்க என்ன பண்ணணும்னு தெரியல. ஆனாலும் அவர்கள் வேறு இடத்துல வைக்க முடியாமல் திணறுகிறார்கள். 7 மாதங்கள் இந்த உடன்படிக்கை பெட்டியை பெலிஸ்தர்கள் அவர்களுடைய தேசத்திலே வைத்திருக்கிறார்கள். வைத்திருக்கிற ஒவ்வொரு நாளும் அவர்கள் தேசத்திலே மூலவியாதி பெருகினது. இதனால் மரணம் அடைந்து கொண்டே இருந்தார்கள். ஜனத்தொகை குறைஞ்சிட்டே போகுது. வியாதி என்ன வியாதினா மூலவியாதி. மூலவியாதின்னு சொல்கிறதுக்கே நம்ம சங்கடப்படுவோம். ஊரில் இருக்கிற அத்தனை பேருக்கு மூலவியாதினா எப்படி இருக்கும்? கஷ்டம்தான். இப்படி அவர்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு அவர்களுக்குள்ளே குறி சொல்லுகிறவர்களுக்குள்ளே அவங்கக்கிட்ட இருக்கிற சாமியார்களுக்குள்ளே கேட்கும்போது இந்த உடன்படிக்கை பெட்டியை அனுப்பியிருப்பா, இது நமக்கு தேவையில்லை, இது இருக்கிறது தான் பிரச்சனைன்னு சொல்கிறாங்க. இந்த உடன்படிக்கை பெட்டியை அனுப்பணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பிராயச்சித்தமும் செய்யணும். மூலவியாதி இல்லையா? மூலவியாதிக்குரிய அடையாளம் போல தங்கத்திலே தகடுகளை செய்து அதை ஒரு தனி பெட்டியில் வச்சு இந்த உடன்படிக்கை பெட்டியையும் வச்சு ஒரு 2 மாடுகளையும் ஒரு வண்டியையும் மாட்டு வண்டியையும் செய்வித்து இந்த 2ஐயும் மேலே ஏற்றி விட்டாங்க. இது அதுவாக போய் சேரட்டும் எங்கேயாவது, நமக்கு இது வேண்டாம் அப்படின்னு. இந்த மாடுகள் ஓடி பெல்மிஷேஷ் அந்த ஊரில் போய் யோசுவாவினுடைய வயலிலே நின்றது. அந்த இடத்துக்கு வந்த பின்னாடி, அது யூதாவினுடைய இஸ்ரவேலினுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்ட பகுதி. அந்த இடத்துக்கு வந்த பின்னாடி லேவியர்கள் மூலமாக அந்த பெட்டி ஒரு நபருடைய வீட்டுக்கு கொண்டு செல்லப்படுகிறது. கிரியாத் யாரும் அப்படிங்கிற ஊர், அதுக்கு இன்னொரு பேர் கிபியா. அந்த ஊரில் இருக்கிற அம்மினதாப்பின் குமாரன் எலையேசர் என்பவனுடைய வீட்டிலே இந்த உடன்படிக்கை பெட்டி லேவியர்களால் சுமந்து கொண்டு போய் வைக்கப்படுகிறது. அங்கே 20 வருஷம் இருக்கு. எருசலேமுக்குள்ள இந்த உடன்படிக்கை பெட்டி வரல. தாவீது ஊராக சுற்றிக்கிட்டு இருக்கிறார் மாமனாருக்கு பயந்து. ஒரு கட்டத்தில் எப்ரோனிலே தன்னுடைய ஆட்சியை அமைக்கிறார். மாமனார் இறந்த பின்னாடி அவர் எருசலேமிலே வந்து ஆட்சியை அமைக்கிறார். எருசலேமிலே ஆட்சி அமைக்கும்போது இவருடைய தாகம் இந்த உடன்படிக்கை பெட்டியை எருசலேமுக்கு கொண்டுட்டு வந்துடணும். இது வரைக்கும் 1 சாமுவேல்
6வது அதிகாரம். இப்போ 2 சாமுவேல் 6வது அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா, இந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டுட்டு வர்றதுக்கு அவர் என்ன மெனக்கெடுகிறார் அப்படின்னு பார்க்கலாம். 30,000 ஆட்களை திரட்டுறார். அம்மினதாபின் வீட்டுக்கு போகிறார். அங்கே இருக்கிற அவருடைய மகன்களாக இருக்கிற ஊசா, அகியோ இந்த 2 பேரையும் கூப்பிட்டுக்கிட்டு ஒரு புது மாட்டு வண்டியை செய்வித்து புது மாடுகளை கட்டி இந்த உடன்படிக்கை பெட்டியை மேலே ஏற்றி ஆரவாரத்தோடு பாட்டு பாடி கிண்ணறங்களை இசைத்து அப்படி கொண்டுட்டு வரார். கொண்டுட்டு வரும் வழியில் லேசாக ஒரு பள்ளத்தில் ஜர்க்காகி இந்த உடன்படிக்கை பெட்டி சாயிற மாதிரி இருக்கும்போது அருகாமையில் நின்ன லேவியனாக இருக்கிற ஊசா அதை அப்படி தொடுறார். தொட்ட மாத்திரத்திலே ஊசா அடிக்கப்பட்டு இறந்து போகிறார். இதில் தாவீது அப்செட் ஆகிறார். என்ன ஒரு நல்ல விஷயத்தை செய்கிறதுக்கு இவ்வளவு ஆர்வப்படுகிறோம், இங்கு ஒரு மரணத்தை கர்த்தர் கட்டளையிட்டு விட்டாரே அப்படின்னு அப்செட் ஆகி அதை எருசலேமுக்கு கொண்டுட்டு வர துணியாமல் அங்கனையே வேற ஒரு இடத்துல வைக்கணும்னு நினைக்கிறார். கித்தியனாகிய ஓபேத் ஏதோமினுடைய வீட்டில் இந்த உடன்படிக்கையை கொண்டுட்டு போய் வச்சாச்சு. இவர் என்ன பண்ணணும்னு தெரியல. ஆனால் சில காலம் கழித்து அந்த கித்தியனாகிய ஓபேத்தினுடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதை அறிந்து 3 மாதங்கள் கழித்து திரும்பவும் தாவீது சணல் உடை தரித்தவனாக லேவியர்களை கூட்டிக் கொண்டு அந்த பெட்டியை சுமந்து கொண்டு எருசலேமுக்கு வருகிறான். இந்த எருசலேமுக்கு வர்றத ஆடி பாடிட்டே வர்றாரு. வரும்போது அவருடைய மனைவி மீகால் இதை தூஷணமாக பார்க்குறாங்க. ஒரு ராஜா இப்படி போய் கேவலமாக ஆடுவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதையும் பொருட்படுத்தாமல் வந்து இந்த எருசலேமிலே இந்த உடன்படிக்கை பெட்டியை வைக்கிறார். இதுதான் இந்த பின்னணியம். இந்த பின்னணியத்தின் கீழே தான் இந்த சங்கீதத்தை நாம் வாசிக்க வேண்டும். இப்போ முதல் 2 வசனங்களுக்குள்ளே நாம் போகிறோம். அவர் மகிமைப்படுகிற கர்த்தர், அவர் மகிமைப்படுகிற கர்த்தர். பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதன் குடிகளும் கர்த்தருடையது. அவரே அதை கடல்களுக்கு மேலாக ஸ்தாபித்து அஸ்திபாரப்படுத்தி அதை நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்தார். எந்த ராஜாவிற்கும் மேலானவர், எந்த மனிதனுக்கும் மேலானவர், எந்த தெய்வத்துக்கும் மேலானவர். நாம் என்ன நினைக்கிறோம், சில சமயங்களில் அவர் எனக்கு உதவி செய்கிறார், பர்சனலாக எனக்கு நிறைய விஷயங்களிலே ஆலோசனை சொல்லுகிறார், என் கூடவே இருக்கிறார் அப்படிங்கிறதுனால நாம் அவருடைய மேன்மையை மகிமையை மறந்து போகிறோம். எப்பவுமே பக்கத்தில் இருந்தால் உறவுக்கு மரியாதை இருக்காது. பார்த்துருக்கீங்களா? நம்ம கூடவே கர்த்தர் இருக்கிறார்ல, அதனால் அவர் எவ்வளவு மகிமையானவன்றதை மறந்து போயிடுறோம். நான் கூப்பிடுற நேரம்லாம் வந்துடுறாரு, எனக்கு ஆலோசனை தேவைப்படுற நேரம்லாம் சொல்லிடுறாரு, எனக்கு உதவின்னு நினைக்கும் போது அவர் எனக்கு அதை உதவியை செய்து விடுகிறார். நான் பிரச்சனைன்னு நிற்கும் போது என் பிரச்சனையை அவர் சரி பண்ணி விடுகிறார்னா என்னுடைய கோஃபெலோவாக அவரை நான் பார்த்துறேன். அவர் மகிமையானவராக நான் அவரை பார்க்க தவறி விடுகிறேன். இந்த தவறை தாவீது செஞ்சிட்டார். என்னை அபிஷேகித்தார், என்னை இதுவரைக்கும் பாதுகாத்தார், நான் போகிற இடங்களிலெல்லாம் ஜெயம் கொடுத்தார், என் கூட இருக்கிற கர்த்தர் அப்படின்னு ரொம்ப லகுவா அவரை நினச்சிட்டு இவர் வாட்டுக்கு போயிட்டார். அமினதாபின் வீட்டுக்கு போய் அங்கேருந்து உடன்படிக்கை பெட்டியை தூக்கணும்னு வந்துட்டார். உடன்படிக்கை பெட்டினா அதை எப்படி தூக்கணும், யாரை வச்சு தூக்கணும், எந்த வழியில் கொண்டுட்டு வரணும், இதெல்லாம் இருக்குது, ரூல்ஸ் இருக்குது. இந்த ரூலெல்லாம் எதையும் யோசிக்கலை. 30,000 பேரை கூட்டிட்டு அவர் கிளம்பிட்டார். இவர் என்ன நினைச்சார் தெரியுமா? நான் எவ்வளவு பெரிய ராஜா, என்னை எவ்வளவு அவர் ஜெயிக்க வச்சிருக்கிறாரு, நான் எனக்கு கொடுத்திருக்கிற பிரதாபங்களை எல்லாம் இந்த பூமிக்கு காட்டணும். அதுவும் எப்படி காட்டணும்? என் தேவனுக்கு செய்கிறதின் மூலமாக காட்டணும். இப்போ இங்கே மகிமைப்பட போகிறது கர்த்தரா தாவீதா? அவ்வளோதான். தாவீது தன் பிரதாபங்களை எல்லாம் காட்டுவதற்கு கர்த்தரை பயன்படுத்தலாம்னு நினச்சிட்டாரு. தாவீதினுடைய பிரதாபங்கள் அங்கே ஒன்றும் செய்ய முடியலை. 30,000 பேர் போனார்கள், ஒரு மனுஷனை அடித்து போடா நீயும் 30,000 பேரும் அப்படின்னு சொல்லிட்டார். நாமளும் அப்படிதான். நமக்கு எத்தனையோ நிறைவுகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், எத்தனையோ சம்பத்துகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், எல்லா உதவிகளையும் ஒத்தாசைகளையும் அவர் கொடுத்திருக்கிறார். நாம் என்ன நினைக்கிறோம் தெரியுமா? என் கர்த்தருக்கு நான் செய்கிறத பார்த்து இந்த ஊர் மெச்சணும், இந்த கர்த்தருக்கு நான் செய்வதை பார்த்து இந்த சபை அப்படியே மிரளணும். நோ,
உங்களுக்கு கர்த்தர் கொடுத்தது அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த. உங்கள் நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்த அதை பயன்படுத்தும் போது அடி விழும். அடி விழும். எதை யாருக்கு பயன்படுத்துகிறோம்? 30,000 பேரை கூட்டிகிட்டு போகிறதும், புது வண்டியை ஏற்பாடு பண்ணுறதும், புது மாடை இது என் திராணிக்கு உட்பட்டது தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் கர்த்தர் எதை விரும்புகிறார்? நீ இந்த சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாக இருக்கலாம், ஆனால் நான் இந்த பூமியின் குடிகளுக்கெல்லாம் மேலானவன். இதை தாவீது உணர்ந்ததுனால பாடின வரிகள் தான் இந்த வரிகள். பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது. அவரே அதை கடல்களுக்கு மேலாக அஸ்திபாரப்படுத்தி அதை நதிகளுக்கு மேலாக ஸ்தாபிப்பார். நான் எம்புட்டுக்கானு, என்கிட்ட இருக்கிற பொண்ணு எம்புட்டுக்கானு, என்கிட்ட இருக்கிற 30,000 பேர் எம்புட்டுக்கானு, என்கிட்ட இருக்கிற புது மாடு எம்புட்டுக்கானு, என்கிட்ட இருக்கிற புது மாட்டு வண்டி எம்புட்டுக்கானு, இது எல்லாவற்றையும் விட மகா பெரிய கர்த்தர் என்னுடைய கர்த்தர். நாம் நிறைய நேரங்களில் அவர் ரொம்ப பக்கத்தில் இருக்கிறான்றதுனால அவருடைய மகிமையை மதியாது போய் விடுகிறோம். அப்படி இருந்துடாதீங்க. அவர் தகப்பன் தான், ஆனால் கனத்துக்குரியவர். அவர் நண்பன் தான், அவர் மகிமைக்குரியவர். அவர் என் நேசர் தான், ஆனால் அவர் எல்லா வகையான மேன்மைக்கும் உரியவர். இது நமக்கு தெரியணும். அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்கணும். என்னை பிரஸ்தாபப்படுத்தும் முகமாய் நான் கர்த்தரை தேடினால் கர்த்தர் அதை அருவருக்கிறார். கர்த்தருடைய நாம மகிமைக்காக தான் செய்கிறோம் நம்ம நினைக்கிறத நாம் ஒரு விசை நாம் சீர்தூக்கி பார்ப்போம். அவர் பர்சனல் காடு தான், ஆனால் அவருக்குரிய க்ளோரி எங்க? மார்க் 6வது அதிகாரம் 52வது வசனத்தில் மார்க் அதை எழுதியிருக்கிறார். மார்க்வினுடைய வாய்மொழியாக இருக்குது. 5000 பேரை இயேசு கிறிஸ்து போஷிக்கிறார். போஷிச்சு முடிச்சுட்டு தான் அவர்களை படகுல ஏறி அனுப்புகிறார். கடல் கொந்தளிக்குது. இவங்க பதறாங்க. ஐயையோ கப்பல் மூழ்கிருமோ, சரி படகு மூழ்கிருமோ, நம்ம செத்துருவோமோ அப்படின்னு. அப்போ மார்க் ஒரு வார்த்தையை எழுதுறாரு. அவர்களுடைய இருதயம் கடினமாக இருந்தபடியினால் அப்பங்களை குறித்து உணராமல் போனார்கள். 5000 பேருக்கு அப்பத்தை கொடுத்தாரே, அதை அவங்க நினைச்சே பார்க்கல. இப்போதான் நடந்திருக்கு. என்ன கடினமாயிருச்சு? கூடவே இருக்கிறதுனால அவருடைய பெருமையும் மகிமையும் மேன்மையையும் அவர்கள் அறியாதிருந்தார்கள். அற்புதங்கள் எல்லாம் நமக்கு இப்போ லகுவாய் போச்சு. அதிசயங்கள் எல்லாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம கர்த்தர் அதெல்லாம் அசால்ட்டாக செய்வார் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி இல்லை. இந்த விஷயங்களை நாம் மனசுக்குள்ளே வைக்கும்போது என் கர்த்தருடைய மேன்மையை மறந்து போகாதிருப்போம். இன்னும் நிறையா சொல்லலாம். புசித்தாலும் குடித்தாலும் தேவனுடைய மகிமைக்கன்றே செய்யுங்கள். 1 கொரிந்தியர் 10:31 இருக்குது. இது என்ன கான்டெக்ஸ்டில் சொல்லப்பட்டதுன்னா, விக்கிரக ஆராதனையில் விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்ட பொருட்களை விசுவாசிகள் சாப்பிட்டாங்க. அப்போ இது சரியா தவறா அப்படிங்கிற ஒரு ஆர்கியூமெண்ட் வந்தது. இது சரியா தவறான ஆர்கியூமெண்ட் வரும்போது பவுல் சொல்கிறாரு, நீ ஸ்தோத்திரம் பண்ணிட்டு சாப்பிட்டா பிரச்சனை இல்லை தான், நான் ஒத்துக்கிறேன். ஆனால் நீ சாப்பிடுவதை இன்னொருத்தன் பார்த்து அவன் இடரில் அடைஞ்சிடக்கூடாதுல்ல. அப்போ சாப்பிட்லாம் போல அப்படின்னு நினைக்கக்கூடாதுல்ல. இதை செய்கிறதுனால தப்பு இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடாதுல்ல. என்ன நெருக்கடி, என்ன சூழலில் இதை நீ ஏற்றுக்கிறேன்னு உனக்கு தெரியும், கர்த்தருக்கு தெரியும். ஆனால் மற்றவர்களுடைய பார்வையில் அது எப்படி இருக்கும்? அதை செய்யக்கூடாது. அதனால் நீ குடித்தாலும் நீ புசித்தாலும் கர்த்தருக்கென்றே செய். சாப்பிட்றதையும் குடிக்கிறதையுமே கர்த்தருக்கு செய்யணும்னா கர்த்தருக்கு செய்ய வேண்டிய வேலைகளை கர்த்தருக்கு செய்ய வேணாமா? கர்த்தருக்கு செய்ய வேண்டிய வேலைகளை மிக ஜாக்கிரதை உள்ளவர்களாக நாம் செய்வோம். யார் கனப்பட தேவனுக்கு செய்கிறோம்? இதை நம்ம முதல்ல ஞாபகம் வச்சுக்குவோம். யார் கனப்பட? 30,000 பேரோட போன ராஜா 2வது முறை ஓபேத் ஏதோமினுடைய வீட்டுக்கு போகும்போது 2 சாமுவேல் 6வது அதிகாரம் 14 வசனத்தை வாசிங்க. சணல் நூல் ஏபோத்தை தரித்து போங்கய்யா, நீங்களும் உங்கள் ராஜமேன்மையும். என் ராஜமேன்மையை நான் விட்டுறேன். நான் சணல் நூல் ஏபோத்தை தரித்து நான் ஆண்டவருடைய பெட்டியை வரவேற்க போகிறேன். சணல் நூல் ஏபோத்துங்கிறது லேவியர்களுக்கான ஒரு உடை. எனக்கு ராஜமேன்மை வேணாம், தேவனை துதிக்கிறவன் என்ற பெருமை போதும் அப்படின்னு இறங்குறான். இப்போ தேவன் எங்கே மகிமைப்படுறார் தெரியுமா? நீங்கள் எவ்வளவு தேவனுக்கு செய்கிறீர்கள் என்பதிலே தேவன் மகிமைப்படவில்லை, எவ்வளவு நீங்கள் இறங்குகிறீர்கள் என்பதிலே தேவன் மகிமைப்படுகிறார். அல்லேலூயா. நம்ம மேன்மையிலிருந்து நாம் எவ்வளவு இறங்குறோம் கர்த்தருக்காக, அதிலே தேவன் மகிமைப்படுகிறார். எல்லா இடத்துலையும் நான் வாதியாராகவே இருக்க முடியாது.
நான் சொன்னால் 100க்கு அதிபதி சொன்ன மாதிரி நான் நின்றுனா நிற்கிறான், நான் போனா போகிறான், நான் வர்றான் வானா வர்றான், அப்படி இருக்கிறதுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க. அந்த ஸ்தானத்தில் நம்மை நிறைய இடங்களில் தேவன் உயர்த்தி வைத்திருக்கிறார். ஆனால் இந்த ஆலயத்துக்குள்ளே வரும்போது, தேவனிடத்திலே வரும்போது, நான் என் ப்ரொஃபஷனோடு வராமல் அவருடைய பிள்ளையாக, அவருடைய அடிமையாக நான் இறங்கி வர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. இனிமே நமக்கு கொடுத்துருக்கிற மேன்மைகளை வெளியில் வச்சுக்கிட்டு கர்த்தருக்குள்ளே வரும்போது நான் எவ்வளவு இறங்குகிறேன்னு பாருங்க. நீங்கள் எவ்வளவு இறங்குகிறீர்களோ அவ்வளவு தேவன் மகிமைப்படுகிறார். அவருடைய மகிமை உங்களுடைய தாழ்மையில். இதுதான் முதல் பாயிண்ட், எழுதிக்கோங்க. அவருடைய மகிமை உங்களுடைய தாழ்மையில், உங்களுடைய செயலில் அல்ல, உங்களுடைய பொருளில் அல்ல, உங்களுடைய சேவையில் அல்ல. அவருடைய மகிமை வெளிப்படுவது உங்களுடைய தாழ்மையில். நீங்கள் எவ்வளவு இறங்குகிறீர்களோ அவ்வளவு உயரத்திலே தேவனை நீங்கள் நிறுத்துகிறீர்கள். அல்லேலூயா. இரண்டாவது, யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்திலே நிற்பான்? கேள்வி வந்துருச்சு. இப்ப இவனுக்குள்ள கேள்வி, தாவீது தான் பேசுறாரு. யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்பான்? நான் நினச்சிட்டேன், நான் போய் உடன்படிக்கை பெட்டியை தூக்கிட்டு வந்துட்டா கர்த்தர் சந்தோஷப்பட்டுருவார். நான் கர்த்தருக்கு மகா பெரிய உதவியை செய்வதை போல நான் நினச்சிக்கிட்டேன். எனக்கு புரிஞ்சிருச்சு, அடி வாங்கின பின்னாடி தான் புரியுது, அவர் பர்வதத்தில் ஏறுறதுக்கு எனக்கு தகுதி இல்லை. அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்கிறதுக்கு எனக்கு ஒன்றும் அங்கே மேன்மை இல்லை. ஏன்னா அங்கே அதை செய்யணும்னா அதை செய்கிறவன் எப்படிப்பட்டவனாக இருக்கணுமா? கைகளில் சுத்தம் உள்ளவனாய், இருதயத்தில் மாசில்லாதவனாய், தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாதவனாய், கபடாய் ஆணையிடாதவனாய் இருக்கணும். ஒரு ராஜாவா இதெல்லாம் சாத்தியமாங்க? சாதாரண மனுஷனாலேயே சாத்தியம் இல்லை. ராஜாவால இதெல்லாம் சாத்தியமா? கைகளில் சுத்தம் உள்ளவனா ராஜா இருக்க முடியுமா? போருக்கு போகாமல் யாரையும் கொல்லாமல் இருக்க முடியுமா? சரி, வேலைகள் லஞ்சம் வாங்காமல் அப்படி கூட சொல்லலாம், இருக்க முடியுமா? சில நேரங்களில் சமரசம் பண்ண வேண்டும்னாலும், சில நேரங்களில் அந்த தேசத்தை காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கிறதுனாலும், நான் ராஜாக்களாக இருக்கிறவர்கள் தவறானதாக இருந்தாலும் சில முடிவுகளை எடுக்க வேண்டும். சாலமன் அப்படி தான் செஞ்சார். எந்த நாட்டுக்காரனும் என்னை நோக்கி படையெடுத்து வரக்கூடாது, ஓடு எல்லா நாட்டிலையும் ஒரு பொண்ணு எடுன்ட்டார். அவருக்கு முடிஞ்சிருக்கு பாவம், எல்லா நாட்டிலையும் ஒரு பொண்ணு எடுத்திருக்கிறாரு. அவன் ஒரு பொண்ணை கட்டிக்கிட்டு படுற பாடு. கர்த்தர் மிக பெரியவர். கைகளில் சுத்தம் உள்ளவன் அது இருந்துடலாம்னு வச்சுக்கோங்களேன். தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாதவன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மாயையா இந்த பூமியில நிறைய இருக்கு. நிறைய போதனைகள், உபதேசங்கள் இப்போ வந்துருச்சு. நான் சபையில் இருக்கிற உபதேசங்களை சொல்லலை, வெளியில் இருக்கிற உபதேசங்கள் இப்போ நிறையா வந்துருச்சு. லிவ் ஃபார் யுவர் செல்ஃப், நாட் ஃபார் அதர்ஸ். நீ உங்களுக்காக வாழுங்கள், மற்றவர்களுக்காக வாழாதீங்கள். என்ன அர்த்தம் அது? எனக்கு புரியவே இல்லை. நீங்கள் உங்களுக்காக வாருங்கள். மீ டைமை கண்டுபிடிங்க. படித்தவர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய பேச்செல்லாம் இப்போ இதுதான். மீ டைமை கண்டுபிடிங்க. யூ ஹாவ் டு ஸ்பெண்ட் குவாலிட்டி டைம் வித் யூ. ஒரு 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 தரமான நேரத்தை உங்களுக்கென்று நீங்கள் பயன்படுத்துங்கள். என்னங்கடா, ஏன் கூட நான் எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது? வேற யாரு கூட தானங்க டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும்? சொல்கிறாங்க மீ டைமை கண்டுபிடிங்க. விளம்பரம் இப்போ வந்திருக்கு, மீ டைம் மீரா அப்படின்னு, ஞாபகம் இருக்கா? மீரா விளம்பரத்தில் இப்போ மீரா ஷியக்காய் விளம்பரம் இருக்கு இல்லையா, அதுக்கு வருது மீ டைம்னா மீரா டைம் அப்படின்னு வருது. ஏன் இதை முக்கியப்படுத்துகிறாங்கன்னா, இப்படி மாயையாய் நிறைய பேச ஆரம்பிச்சிட்டாங்க. மாயை மொபைல் ஃபோன் மட்டும் இல்லைங்க, கதை புத்தகங்கள் மட்டுமல்ல, சினிமா சீரியல் மட்டும் கிடையாது. இப்படிப்பட்ட பல உபதேசங்கள் வருது. நீங்கள் 8 வாக் போனால் தான் சரியாக வரும், நீங்கள் ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணால் தான் ஃபிட்டாக இருப்பீங்க. இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்ல வரல, இது மாயையான உபதேசம். எக்ஸசைஸ் பண்ணுங்க நல்லது,
8 வாக் போங்க, நல்லது, எல்லாம் நல்லது. ஆனால் இதை முக்கியப்படுத்துகிற அளவுக்கு இது நல்லதில்லை. கர்த்தர் உங்கள் ஆயுசை கூட்டணும்னு நினச்சா கூட்டி வைப்பார், குறைக்கணும்னு நினச்சா குறைச்சி வைப்பார். பாஸ்ட் அடிக்கடி சொல்லுவாங்க, 100 வயது வரை வாழ்வது எப்படின்னு எழுதினவர் 50 வயசே தாண்டலை. கர்த்தர் நினச்சாதான் எதுவுமே. அதனால இப்படி மாயையான உபதேசங்கள் வருது. எதுக்கு வருது தெரியுமா? என்னுடைய நேரத்தை எல்லாம் சாப்பிட்றதுக்கு, கர்த்தருக்கு நான் கொடுக்குற நேரத்தை எல்லாம் சாப்பிட்றதுக்கு மாயையான உபதேசங்கள் வருது. மீ டைமில் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? யூ ஹாவ் அ டீப் பிரீத், யூ ஷுட் ஃபீல். நீங்கள் என்ன செய்யணுமா? காற்று உள்ளே போகிறது, அடி வயிற்று வரைக்கும் போகிறது, மார்புக்கு வர்றது, திரும்ப வெளியில் வர்றதெல்லாம் உணருங்கள். என்னங்கய்யா மைண்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாத்தையும் அப்படியே உணர்ந்து செய்யுங்கள். மூச்சு விடுறத கூடயா? நான் மூச்சு விடுறதை யோசிச்சுக்கிட்டே இருக்கணும், எண்ணிக்கிட்டே வாழ்க்கை போயிடும். மூச்சை நீங்கள் வாட்டுக்கு விடுங்க, கர்த்தர் மூச்சை தருகிறார். ஏன்னா அவர் சுவாசத்தை என் ஆசியிலே ஊதி இருக்கிறார். ரொம்ப லகுவா. அப்போ மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் கடைசியாக இருதயத்தில் மாசு இல்லாதவனுமாக இருந்து. ஏன் அதை நான் கடைசியாக சொல்கிறேன்னா, இது யாராலையுமே முடியாது. இதெல்லாம் கூட நான் செஞ்சிருவேன். இருதயத்தில் மாசு இல்லாதவனுமாக இருந்து, நீதிமான் ஒருவனும் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. அப்படின்னா நான் எப்படி இருதயத்தில் சுத்தம் உள்ளவனாக இருக்கிறது? இருதயத்தில் சுத்தம் உள்ளவங்க எல்லாரும் கை தூக்குங்க. ஒருவனும் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. இருதயத்தை அப்படியே ஸ்கேன் பண்ணி அப்படியே ஒரு ப்ரொஜெக்டரில் இப்படி போட்டு விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நாரிடும். இட் இஸ் ட்ரூ. இதில் எக்ஸம்ஷன் எல்லாம் கிடையாது. ஜெயக்குமாரோட வீடியோவை போட்டாலும் நாரத்தான் செய்யும், பாஸ்டர் இருதயராஜ் வீடியோவை போட்டாலும் நாரத்தான் செய்யும், உங்களோட வீடியோவை போட்டாலும் நாரத்தான் செய்யும். பிகாஸ் இருதயத்திலே நாங்கள் சுத்தமானவர்கள் அல்ல. அப்போ இருதயத்தில் சுத்தம் இல்லை. இப்போ நான் எப்படி மேலே ஏறுறது? ஆண்டவருடைய பரிசுத்த ஸ்தலத்துக்கு எப்படி போகிறது? போக வாய்ப்பே இல்லை. அடுத்த வரியை வாசிங்களேன். அவன் எவன் இப்படியெல்லாம் செய்கிறவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்னும் சந்ததி. இதை நான் செய்ய முடியாது, இதை யாரும் செய்ய முடியாது. அவன்தான் யாக்கோபின் சந்ததி, அவன்தான் கர்த்தருடைய பர்வதத்துக்கு ஏற முடியும், அவருடைய பிரசன்னத்துக்குள்ளே நிற்க முடியும்னா இட் இஸ் நாட் பாசிபிள் பை மீ. ஒப்புக்கிட்டார். இது என்னால் சாத்தியம் இல்லை. இந்த 5வது வசனத்தையும் 6வது வசனத்தையும் ரிவர்ஸில் வாசிக்கணும். நமக்கு தேவன் அவருடைய பிள்ளைகளாகும் அதிகாரத்தை கொடுத்தபடியினாலே நான் ஆசீர்வாதத்தையும் தேவனுடைய நீதியையும் பெற்றுக்கொள்கிறேன். இப்போ நான் தகுதியுள்ளவனாகி கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுகிறேன். இயேசு கிறிஸ்து தான் செஞ்சார். முன்னாடி இருக்கிற நாட்களில் இதையெல்லாம் செய்து தேவனுடைய சந்ததியாக வேண்டும். கர்த்தர் இப்போ நமக்கு வைத்திருக்கிறது, நீ என் சந்ததியானால் இவைகளெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும். இவருக்கு ஒன்று புரிஞ்சிருச்சு, இது சாத்தியமே இல்லை. நான் அவ்வளவு மேன்மையானவன் அல்ல, அவ்வளவு பரிசுத்தவான் அல்ல, என் கைகள் சுத்தமானதல்ல, என் இருதயம் மாசில்லாதது அல்ல, நான் கபடை ஆணையிடாமல் இல்லை, நான் மாயைக்கு என்னை ஒப்புக்கொடாமல் இல்லை, எல்லாம் செய்கிறேன். நான் எப்படி ஆண்டவருடைய பர்வதத்தில் ஏறுவேன்? வாய்ப்பில்லையே. நான் இப்படி செய்திருக்க கூடாது. ஆண்டவருடைய பர்வதத்தில் ஏறின முதல் நபர் யார் தெரியுமா? கிறிஸ்து. 2ஆம் வருகைன்னு ஒன்று வருதுங்க, அதுக்கு முன்னாடி ரகசிய வருகைன்னு ஒன்று வருது. இன்னைக்கு ரகசிய வருகை இருந்தால் நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோமா? ஆண்டவருடைய பர்வதத்திலே ஏறுவோமா? அவருடைய பிரசன்னத்திலே நாம் நிற்போமா? யோசிங்களேன். நமக்கு இந்த இதெல்லாம் வேணும். நான் மாசு இல்லாதவனாக இருக்கணும், கபடு இல்லாதவனாக இருக்கணும், பரிசுத்தம் உள்ளவனாக இருக்கணும், மாயைக்கு ஒப்புக்கொடாதவனாக இருக்கணும். சாத்தியமா அது? யோசிக்கணும். அவர் பரத்திலே ஏறினார், இதெல்லாம் செஞ்சு அவர் பரத்தில் ஏறினார். இதையெல்லாம் செஞ்சு அவர் பரத்தில் ஏறினதுனால இன்னைக்கு நீங்களும் நானும் அதில் ஏறுவதற்கான முதல் தகுதியை அவர் மூலமாக பெற்றுக்கொள்கிறோம். அவருடைய சந்ததி அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ கண்டிப்பாக நமக்கு ஒரு இடத்த அங்கே வச்சுருக்கிறாரு. ஆனால் கொஞ்சமாவது நாம் அந்த சந்ததிக்குரிய குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுல மெனக்கிடணும். எப்படி மெனக்கிடணுமா? அதில் 6வது வசனம் சொல்லுது, அவரை தேடி அவரை விசாரித்து அவருடைய சமூகத்தை நாட வேணும், தேடணும்.
எப்படி தேடணுமா? ஆண்டவரே, ஆண்டவரே, இதை நான் எப்படி செய்ய வேண்டும், எப்படி நான் உங்களை சந்திக்க வேண்டும் என்று தேடி, இதை நான் செய்யும் முறை என்ன, வழி என்ன என்பதை விசாரித்து அவருடைய பிரசன்ஸில் இருக்கிறதை விரும்ப வேண்டும், சமூகத்தை நாட வேண்டும். தேடுறோமா? தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். எத்தனை பேர் தேடுறோம்? வேதத்திலே தேட வேண்டும், ஜெபத்திலே தேட வேண்டும், தனியாக உட்கார்ந்திருக்கும் போது தியானத்திலே தேட வேண்டும், மற்றவர்களுடைய பேச்சிலே தேவனை தேட வேண்டும். தேடுங்க. யூ ஹாவ் டு சர்ச். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நான் செய்கிற வேலை கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு ஏற்றதா அப்படின்னு தேடுங்க. இதான் நம்ம முதல்ல செய்யணும். நம்ம செய்கிறதெல்லாம் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு ஏற்றதா இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க. நீங்கள் இழுத்த இழுப்புக்கெல்லாம் கர்த்தர் வரணும்னு யோசிக்காதீங்க. நிறைய நேரங்கள் அதை தான் செய்கிறோம். ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், நான் சொல்வதெல்லாம் அவர் செய்வார், நான் இழுத்த இழுப்புக்கெல்லாம் அவர் வருவார். ஹீ இஸ் அ பர்சனல் காட். அதுக்கு நான் மாற்றுக்கிறதே சொல்லலை. ஆனால் அவர் நீங்கள் இழுத்த இழுப்புக்கு வருகிறவர் அல்ல, நீங்கள் அவரை தேட வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனால் முதல்ல அவர் தான் தேடி வர்றார். அவர் தான் தேடி என்னை சந்ததியாக்குகிறார். ஆனால் அதுக்கு பின்னாடி அவர் என்ன நினைக்கிறார், என்ன எதிர்பார்க்கிறார்? நீ என்னை தேடி வா, தேடு. யூ ஹாவ் டு ஃபைண்ட் த டைம், யூ ஹாவ் டு ஃபைண்ட் த டே, யூ ஹாவ் டு ஃபைண்ட் த பிளேஸ். நேரத்தை தேடுங்கள், காலத்தை தேடுங்கள், இடத்தை தேடுங்கள். கர்த்தருடைய சமூகத்தில் உட்காருங்க. கர்த்தருக்கென்று ஒரு பிரத்யேகமான இடத்தையும் நேரத்தையும் நீங்கள் தேடி கொடுங்க. தேடத்தக்க இடத்துல தேடினாதான் கர்த்தரை கண்டடைய முடியும். ரெண்டாவது, அவரை விசாரியுங்கள். நம்மளை அவர் விசாரிக்கிறாரு, அவரை நாம் விசாரிக்க முடியுமா? விசாரிக்கணும். ஆண்டவரே, நான் உமக்கு என்ன செய்ய வேண்டும்? பவுல தேவன் சந்திக்கிறார். பவுல தேவன் சந்திக்கும் போது பவுல் கேட்ட முதல் கேள்வி என்ன? நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். அவருக்கு சில தேவைகள் இருக்குங்க. அவரை நாம் விசாரிக்க வேண்டும். ஆண்டவரே, நான் என்ன செய்யணும்? உங்களுக்கு இந்த நாளை எனக்கு கொடுத்துருக்கீங்களே, இந்த நாளில் நான் உங்களுக்கு செய்ய வேண்டியது என்ன? நாம் சாப்பிட்டு நாம் சந்தோஷமாக இருந்து நாம் தூங்குறதுக்கு இல்லை இந்த நாள். அதெல்லாம் இருக்குதான், அது பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் லைஃப். சாப்பிட்றதுக்காகவா வாழ்கிறோம்? தூங்குறதுக்காகவா வாழ்கிறோம்? ஸோ வி ஹாவ் எ பர்பஸ் இன் அவர் லைஃப். இந்த நாளிலே தேவனே, நான் உமக்கு என்ன செய்ய வேண்டும்? விசாரிங்க. ஆண்டவரே, இந்த உடன்படிக்கை பெட்டியை நான் கொண்டு வர விரும்புகிறேன், எப்படி கொண்டு வர வேண்டும்? விசாரியுங்கள். இவர் விசாரிக்கலாம் இல்லை, நேராக போயிட்டார் 30,000 பேரை கூட்டிட்டு அபினதாபின் வீட்டுக்கு. அபினதாபின் வீட்டிலே ஆசாரியனாக அந்த உடன்படிக்கை பெட்டியை பாதுகாப்பதற்கு வைக்கப்பட்ட நபரின் பெயர் எலெயேசர். இது 1 சாமுவேல் 6வது அதிகாரத்தில் இருக்கு. ஆனால் கூட வந்த 2 பேரை பார்த்தீங்களா? ஒருத்தர் பேர் ஊசா, இன்னொருத்தர் பேர் அகியா. எங்கே போனார் எலெயேசர்? இந்த உடன்படிக்கை பெட்டியை பராமரிக்கும்படி, பாதுகாக்கும்படி, கையாளும்படி நியமிக்கப்பட்டவர் எலெயேசர். அவர் பரிசுத்தம் பண்ணப்பட்டார், அதற்காக எழுதியிருக்கு. இருக்காப்பா அதில்? 1 சாமுவேலில் தேடுங்கப்பா. 1 சாமுவேலில் 6வது அதிகாரத்தில் அவர் அப்படி நியமிக்கப்பட்டார். எலெயேசர் நியமிக்கப்பட்ட இடத்துல இப்போ ஊசாவும் அகியாவும் நிற்கிறாங்க. என்ன வாயிற்று? ஒருவேளை எலெயேசர் சொல்லியிருக்கலாம், எப்பா இதை மாட்டு வண்டியில் ஏற்றக்கூடாது. உடன்படிக்கை பெட்டினா லேவியர்கள் தான் சுமந்துட்டு போகணும்னு எழுதியிருக்கு. யாத்ராகமம் புத்தகத்தில் நாம் வாசித்தோன்னா எழுதியிருக்கு. இந்த உடன்படிக்கை பெட்டி சுமந்து கொண்டு போகப்பட வேண்டும், லேவியர்களாலே சுமந்து கொண்டு போகப்பட வேண்டும். அதை கையாளுகிறவர்கள் பரிசுத்தம் பண்ணப்பட்டிருக்க வேண்டும். இப்படிலாம் எழுதப்பட்டிருக்கு. நீங்கள் மாட்டு வண்டியில் ஏற்றாதீங்கன்னு சொல்லியிருக்கலாம். அதனால அவரை விட்டுட்டு வந்திருக்கலாம், இல்லை அவர் செத்து போயிருந்திருக்கலாம். ஏன்னா 20 வருஷ காலம் ஆச்சு, இல்லை என்னவா வேணாலும் இருந்திருக்கலாம். ஆனால் தேவன் நியமித்த நபர் அவர் அல்ல, பரிசுத்தம் பண்ணப்பட்ட நபர் அவர் இல்லை. அமினதாபின் குமாரனாகிய எலெயேசர் அங்கே இல்லை. அங்கே இருந்தது ஊசாவும் அகியாவும், இன்னும் 2 பேர். இவங்க பரிசுத்தம் பண்ணப்படவில்லைங்கிறது தான் நம்ம வாசிக்கிறோம். அவங்க தொட்டதுனால செத்து போயிட்டாங்க. பரிசுத்தம் பண்ணப்பட்டிருந்தா எதை எப்படி செய்ய வேண்டுமோ அதை அப்படி தான் செய்யணும்.
என் தேவனுக்காக நான் செய்கிறேன்னு எல்லா படாடோபத்தையும் பிரதாபத்தையும் நாம் முன்னாடி காட்டும்போது தேவன் அதை அருவருக்கிறார். உடன்படிக்கை பெட்டி தூக்கிட்டு வந்தாச்சு. வர்ற வழியில் மாடு ஜறுக்குது. மாட்டு வண்டியில் கொண்டுட்டு வரக்கூடாது, ஆட்கள் தான் தூக்கணும். இவர் தொட்டதுக்கே இப்படி யோசிப்போம். நான் இழுத்த இழுப்புக்கு தேவன் வருவார்னு நம்பி தான் இந்த தாவீது 30,000 பேரை கூட்டிக்கிட்டு அபினதாபின் வீட்டுக்கு போறார். இழுத்த இழுப்புக்கு கர்த்தர் வருவார்னு நம்புகிறோம். தடைகள் எதுவும் இல்லைன்னா அது கர்த்தருடைய சித்தம்னு நான் நம்புகிறோம். 30,000 பேரை கூப்பிடும்போது கர்த்தர் ஸ்டாப் பண்ணலை, மாட்டு வண்டியை ரெடி பண்ணும்போது கர்த்தர் ஸ்டாப் பண்ணலை, ஏற்றும் போது ஸ்டாப் பண்ணலை, ஏற்றிட்டு போகிற வரைக்கும் ஸ்டாப் பண்ணலை. ஆனால் நடுவழியில் ஸ்டாப் பண்ணுறாரு. ஏற்றிட்டு போகிற வரைக்கும் ஸ்டாப் பண்ணலையே, அதனால கர்த்தருடைய விருப்பம் தான் இது அப்படின்னு நம்ம செய்ய முடியாது. அவரை விசாரித்து ஆலோசனை கேளுங்கள், இதை நான் எப்படி செய்ய வேண்டும். அதுக்கு பின்னாடி இப்போ இவர் விசாரிச்சார். மிஸ்டர் தாவீது விசாரிச்சுட்டு 2வது முறை போகும்போது சணல் உடை ஏபோத்தை தரித்து கொண்டு லேவியர்களை கூட்டிக் கொண்டு லேவியர்கள் சுமந்து கொண்டு வந்தார்கள்னு இருக்கு உடன்படிக்கை பெட்டியை. ஏன் இப்போ மாட்டு வண்டி கொண்டு போல? ஏன் புது மாடு கொண்டு போல? பெலிஸ்தியர்களிடத்திலே உடன்படிக்கை பெட்டி இருந்தபோது அவர்களுக்கு சாபமாக இருந்தது. ஓபேத் ஏதோமினுடைய வீட்டிலே உடன்படிக்கை பெட்டி இருந்தபோது அது ஆசீர்வாதமாக இருந்தது. தாவீது தவறாக கையாளும் போது அது அவனுக்கு சாபமாக இருந்தது. சரியாக கையாளும் போது அவனுக்கு அது ஆசீர்வாதமாக இருந்தது. தேவனுடைய பிரசன்னம் அவருக்கு உகந்தவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும், அவர்களுக்கு விரோதமானவர்களுக்கு சாபமாக இருக்கும். அதனால தேவன் எப்பவுமே எனக்கு சாதகமாக தான் இருப்பார், அவருடைய பிரசன்னம் இருக்கு. யோசிக்காதீங்க, அவருடைய பிரசன்னம் உங்களோட தான் இருக்கு. நீங்கள் உகந்தவர்களாக இருக்கிறீர்களா, பாதகமானவர்களாக இருக்கிறீர்களா? உகந்தவர்களாக இருந்தால் அந்த பிரசன்னம் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும், பாதகமானவர்களாக இருந்தால் அது உங்களுக்கு சாபத்தை கொண்டு வரும். இழுத்த இழுப்புக்கு தேவனை இழுக்காதீங்க. நான் 2வது வானத்திலே மத்திய வானத்திலே போய் இருக்கும்படியாக, நான் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்கும்படியாக, இரகசிய வருகையிலே நான் அவருடைய பர்வதத்தில் ஏறும்படியாக தேவன் என்னை தகுதிப்படுத்தி இருக்கிறார். இது என் கிரியையினால் வந்ததில்லை, அவருடைய கிருபையினால் வந்தது. இதைத்தான் அவர் புரிஞ்சுக்கிறாரு. நான் போகிறதுக்கு எம்மாத்திரம், என் கை சுத்தம் இல்லை, நான் ஒழுக்கம் இல்லை, நான் கபடா யானை இடுகிறவன், ஆனால் நான் போகணுன்றதை அவர் சரின்னாரே, அதுக்கு காரணம் அவருடைய கிருபை. அவருடைய கிருபை. இங்கே என்னைய தேவன் மகிமைப்படுத்தணும்னு நினைக்கிறாருங்க, உங்களை தேவன் மகிமைப்படுத்தணும்னு நினைக்கிறாரு. ரகசிய வருகையின் போது தேவன் உங்களை மேலே சேர்த்துக்கணும்னு நினைக்கிறாரு. அந்த மகிமை தேவனுடைய கிருபையினால் வரும். 2வது பாயிண்டா நீங்கள் எழுதிக்கலாம், நம் மகிமை அவர் கிருபையில். முதல் பாயிண்ட் என்ன சொன்னேன்? அவர் மகிமை நம் தாழ்மையில். இப்போ 2வது பாயிண்ட் சொல்கிறேன், நம் மகிமை அவருடைய கிருபையில். நீங்கள் எதையாவது செஞ்சு மேன்மை அடைஞ்சிடலாம், பரலோகம் போயிடலாம்னு நினைக்காதீங்க. அவர் கிருபையினால் மாத்திரமே நாம் பரத்திலே சேர முடியும். கர்த்தருக்கு யாரும் உதவி செய்ய முடியாது, முதல்ல அதை புரிஞ்சுக்குவோம். ஏன்னா பூமியும் அது நிறைவும் அவருடையது. வெட்டுக்கிளிகள் அவர் சொன்னால் கேட்கும், கழுதை அவர் சொன்னால் கேட்கும், பறவைகள் அவர் சொன்னால் கேட்கும், மண் அவர் சொன்னா கேட்கும். மண் சொன்னாரு, மண் உருவாக்கியது. அவர் சொல்றதை செய்யறதுக்கு எந்த ஏதுக்களும் தேவையில்லை. ஏதுக்கள் இல்லாமலே எல்லாம் அவர் சொன்னதை கேட்கும். அவருக்கு உதவி செய்யறதுக்கு நம்ம யாரு? நாம செய்யறது உதவின்னு நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா கர்த்தரை நாம புரிஞ்சுக்க வேண்டிய விதம் என்ன தெரியுமா? நான் செய்வது உதவி அல்ல, நான் உதவியாய் இருக்க வேண்டியது என்னுடைய பணி. இந்த சிருஷ்டிப்புக்கான நோக்கம் அதுதான். உதவியாக இருக்க வேண்டியது என் பணி. காக்கா காலையில் எந்திரிச்சு 4 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் கரையணும், அது அதனுடைய பணி. அது நினச்சிக்கணுமா இந்த பூமியையே நான் தான் முழிப்பூட்டி விடுறேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? காக்கா கரையிலினாலும் நம்ம முழிப்போம். காக்கா நினச்சிக்க வேண்டியதான், இந்த உலகத்தையே நான் தான் விழிக்க வைக்கிறேன். சேவல் அப்படி தான் நினச்சிக்கணுமா? அப்படி இல்லை, அது அவரவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பணி.
கர்த்தருக்காக வாழ வேண்டியது நமக்கு கொடுக்கப்பட்ட பணி. காக்கா கரைகிற மாதிரி தான். காக்கா கரைகிறதுனால கர்த்தர் நிறைய போகிறதில்லை, நான் உதவி செய்கிறதுனாலே கர்த்தர் நிறைய போகிறதில்லை. கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தருக்காக வாழ வேண்டியது எனக்கு நியமிக்கப்பட்ட பணி. அதை செய்யலைன்னா நீங்கள் உங்களுடைய நோக்கத்தை இழந்து போகிறீர்கள், அவ்வளோதான். நீங்கள் நல்லா இருக்கணும்னா அதை செய்யணும். கத்துனாதான் காக்கா, கூனாதான் கோழி, அது மாதிரி தான். ஸோ இருதயத்தில் நாம் சுத்தமில்லவர்களாக இருக்க முடியாது. என்னை பரத்திலே தேவன் சேர்க்க வேண்டுமானால் அது அவருடைய முழு கிருபை தானே ஒழிய என்னுடைய கிரியை அல்ல. கர்த்தரை இழுத்த இழுப்புக்கெல்லாம் இழுக்க விடாதீங்க. ஏன்னா அவர் இழுத்த இழுப்புக்கெல்லாம் வர்ற மாதிரி உங்களுக்கு தெரியும், ஆனால் வரமாட்டார். ஒரு தடவை நானும் அனு சிஸ்டரும் பேசிகிட்டு இருந்தோம். அப்போ தான் சொன்னாங்க, அவர் பாட்டுக்கு தான் இருப்பார் இல்லை அப்படின்ற மாதிரி ஏதோ பேசிகிட்டு இருந்தோம். அவங்க வீட்டுக்காரரை பற்றி ஏதோ பேசிகிட்டு இருந்தோம். அப்போ நான் சொன்னேன், அவர் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்குற மாதிரி தான் இருக்கும், ஆனால் கேட்க மாட்டார். அவர் நினச்சா தான் செய்வார். ஏன்னா ஆண்களுக்கெல்லாம் ஒரு ட்ரிக்கு தெரியும். இழுப்புக்கெல்லாம் போகிற மாதிரி இருக்கும், ஆனால் முடிவை பாருங்களேன், ஆம்பளைங்க நினச்சது தான் நடக்கும். ரொம்ப நாங்கள் பழகிக்கிட்டோம், வேறு வழி என்ன இருக்குது? ஏன்னா நீங்கள் உங்கள் இழுப்புக்கு வரலைன்னா 2 சண்டையை போடுவீங்க, 2 நாள் மூஞ்சியை தூக்குவீங்க, சாப்பிடாமல் இருப்பீங்க, இல்லை சமையலில் உப்பள்ளி கொட்டுவீங்க, என்னத்தையோ பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதை எப்படி பேர் பண்ணுறது? வீட்டில் ஒரு பெண் துக்கமாக இருந்தால் குடும்பமே துக்கமாக இருக்கும். ஒரு பெண் சந்தோஷமாக இருந்தால் குடும்பமே சந்தோஷமாக இருக்கும். ஆனால் ஒரு ஆண் துக்கமாக இருந்தால் ஆண் மட்டும்தான் துக்கமாக இருப்பான். ஒரு பெண் ஒரு ஆண் சந்தோஷமாக இருந்தால் ஆண் மட்டும்தான் சந்தோஷமாக இருப்பான். இந்த சந்தோஷத்தை விதைக்கிறவள் பெண். அப்போ இந்த சபை சந்தோஷத்தை சபையில் இந்த உலகத்தில் விதைக்கிறதா இருக்கிறது. நீங்கள் வருத்தப்படக்கூடாதுன்னு கர்த்தர் உங்கள் கூடவே வருவார். அதுக்காக நீங்கள் நினைக்கிறது எல்லாத்தையும் தேவன் செஞ்சிட மாட்டார். அவர் இழுப்புக்கு தான் நீங்கள் போகணுமே ஒழிய உங்கள் இழுப்புக்கு அவர் வந்து விடுவார்னு நீங்கள் தப்பு கணக்கு போட்டுறாதீங்க. யூ டோன்ட் திங்க். ஏன்னா அவர் தலையானவர். உங்களை சந்தோஷப்படுத்த சில இடங்களிலே அவர் இறங்கி வருகிறார். ஆனால் அவர் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு இறங்கி வருவார்னு நினைக்காதீங்க. அதுவும் வேதம் சார்ந்த, சபை சார்ந்த, ஊழியம் சார்ந்த விஷயங்களில் அவர் இழுப்புக்கு தான் நீங்களும் நானும் போகணும். 3வது, வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள கர்த்தர், அவர் யுத்தத்தில் பராக்கிரமும் உள்ள கர்த்தராமே. வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தர், கர்த்தரானவர், அவரே மகிமையின் ராஜா. ஒரு மகிமையின் ராஜா நமக்குள்ள வரார். அந்த எருசலேமுக்குள்ள வரார், உங்கள் இருதயத்துக்குள்ள வரார். இந்த மகிமையின் ராஜா உங்களுக்குள்ளே வர வேண்டுமானால், உங்கள் இருதயத்துக்குள்ளே வர வேண்டுமானால், உங்கள் வீட்டுக்குள்ளே வர வேண்டுமானால், உங்கள் சபைக்குள்ளே வர வேண்டுமானால் என் வாசல்கள் உயர வேண்டும், என் நிலைகள் உயர வேண்டும். என்ன அர்த்தம் வாசல்களே உயருங்கள், நிலைகளே உயருங்கள்னா, ஒரு ராஜா எந்த படைபலத்தோடு வருகிறானோ அதற்கேற்றார் போல கதவுகள் திறக்கப்படும். ஒரே ஒரு ஒற்றன் வர்றார் மேற்கு நாட்டிலிருந்து. ஒரு கேட் இருக்கு, ஒரு நாட்டுக்கான எல்லை சுவர்கள் இருக்கு. ஒருத்தர் வர்றாருன்னா என்ன செய்வாங்க? ஒருத்தர் நுழைவதற்கான வழி திறக்கப்படும். ஒரு 100 பேர் வர்றாங்க, ஒரு 50-60 கார் வருது, அதற்கேற்றார் போல கேட்டு திறக்கப்படும். எப்பவுமே பழங்காலத்து மன்னர்கள் காலத்தில் இந்த வாயில் கோட்டை சுவர்களிலே வைக்கப்பட்டிருக்கிற கேட்டுகள் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரே கதவுல 5-6 கதவுகள் இருக்கும். சின்ன கதவை திறக்கலாம், வேணும்னா 2வது கதவு பெரிய கதவை திறக்கலாம், வேணும்னா 3வது கதவை திறக்கலாம், வேணும்னா 4வது கதவை திறக்கலாம். இப்படி திறந்துக்கிட்டே போகலாம். ஒரே கதவுக்குள்ளேயே உள்கதவுகளாக ஒவ்வொன்றாக இருக்கும். இப்போவுமே சில கம்பெனிஸ்க்கு போனீங்கன்னா தெரியும், ஒரு ஆள் வரதுன்னா ஒரு சின்ன டோரை பெரிய டோர்லேருந்து திறப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? ஒரு பெரிய கார் வருதுன்னா மொத்த டோரையும் திறப்பாங்க. இது மாதிரி தான். ஸோ பெரிய கோட்டை சுவர், அந்த நாட்டுக்கான பாதுகாப்பு அங்கே தான் இருக்குது. அந்த சுவர்களில் இருக்கக்கூடிய வாசல்களே, நிலைகளே, கதவுகளே நீங்கள் உயருங்கள். ஏன்னா உங்ககிட்ட வர்ற ராஜா எந்த ராஜாவையும் விட பெரியவர், எந்த ராஜாவையும் விட பெரியவர். நீங்கள் நினைக்கிற மாதிரி ராஜாலாம் கிடையாது. அவர் எந்த ராஜாவையும் விட பெரியவர். இந்த உடன்படிக்கை பெட்டி கிழக்கு வாசல் வழியாக எருசலேமுக்குள்ளே கொண்டு செல்லப்பட்டது. எருசலேமுக்குள்ளே 12 வாசல்கள் இருக்குது. அதில் கிழக்கு வாசல் வழியாக கொண்டு செல்லப்பட்டது. இதை தான் எசேக்கியேல் 44:2 வாசிக்கிறோம். அவர் ஒவ்வொரு கேட்டையாக ஆண்டவர் காட்டி தரிசனம் காட்டிகிட்டே இருப்பார். அதில் 44வது அதிகாரத்தில் 2வது வசனத்தை வாசித்தோன்னா, இதன் வழியாக நீர் உட்பிரவேசித்தீர்னு இருக்கும். விச் மீன்ஸ் தட் இந்த உடன்படிக்கை பற்றி அந்த கேட் வழியாக வந்தது.
கிழக்கு வாசல். இன்னைக்கும் நிறைய கோவில்கள் கிழக்கு முகம் பார்த்து தான் இருக்கு. நம்மளை காப்பி அடிச்சது தான். கிழக்கு முகம் பார்த்து தான் இருக்கு. தேவன் அப்படிதான் வருவார் நம்பி தான் எல்லாரும் அப்படி செய்கிறாங்க. உண்மைதான், கர்த்தர் கிழக்கு முகமாக பார்க்கிறவராக இருக்கிறாரு. அந்த வழியா வந்ததுனால இப்போ அந்த கேட்டுக்கு பேர் என்ன ஆயிடுச்சு தெரியுமா? பின்னாடி நாட்களில் அந்த கேட்டுக்கு பேர் அலங்கார வாசல். அலங்கார வாசல்னா ஞாபகம் வரணுமே, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்தில் பேதுருவும் யோவானும் போகும்போது ஒரு சப்பானி வாசல் அருகே உட்கார்ந்துருப்பான். கோல்டன் கேட் இங்கிலீஷில் அதுக்கு பேர். அலங்கார வாசல். இந்த அலங்கார வாசலோட உயரம் 150 அடின்னு சொல்கிறாங்க. திருவள்ளுவர் சிலையை விட பெருசு. 150 அடி. என் தேவன் எவ்வளவு பெரியவராக இருப்பார்னு அவங்க யோசிச்சிருக்காங்க. அவங்க சக்திக்கு 150 அடி தான் முடிஞ்சிருக்கு. அதனால அவ்வளவு பெரிய அலங்கார வாசலை அவர்கள் உண்டு பண்ணினார்கள். வாசல்கள் அப்படிங்கிறது ராஜ்யத்தினுடைய நம்பிக்கை. அங்கதான் ராஜாக்களுடைய ஆலோசனைகள் நடக்கும். எதிரி நாட்டு ராஜாக்களை அறிமுகப்படுத்துவதோ அவர்களோடு கலந்து ஆலோசிப்பதோ நடக்கும். ரெண்டாவது, யுத்தங்கள் அங்கிருந்து தான் ஆரம்பமாகும். யுத்தங்கள் அங்குதான் முடியும். சமாதான பேச்சு அங்குதான் ஆரம்பமாகும். ஒரு ராஜ்யத்தினுடைய பாதுகாப்பு பேசப்படுகிற இடம் வாசல்கள். ராஜ்யத்தின் நம்பிக்கை முழுமையாக இருக்க வேண்டிய இடம் வாசல்கள். ஏன்னா இந்த வாசல்ல லேசா ஓட்ட விழுந்துச்சுன்னா எவன் வேணாலும் உள்ள வந்துடுவான். என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னா, உங்கள் நம்பிக்கைகளை நீங்க ரொம்ப பெருசாக்குங்க. ஏன்னா நமக்கு வருகிற தேவன் மிகப்பெரியவர். ராஜாக்களை சந்திக்கும் இடம், யுத்தங்களை தீர்மானிக்கும் இடம், சமாதானத்தை பேசுகிற இடம், எதிரிகளை துரத்தும் இடம், முக்கிய முடிவுகளை எடுக்கும் இடம், இதுதான் வாசல்கள். இந்த வாசல்களை நான் உயர்த்துறேன் அப்படின்னா அந்த வாசலுக்குள்ள தேவன் உட்பிரவேசிக்க வேண்டும். which means that என் எல்லா முடிவுகளிலும், முக்கியமான முடிவுகளிலும், என் எல்லா யுத்தங்களிலும், என் எல்லா போராட்டங்களிலும், என் எல்லா சமாதானத்திலும் என் தேவன் உள்ளே வர வேண்டும். அதுக்கு நான் என்ன செய்யணும்னா, என் ராஜ்யத்தின் நம்பிக்கையாக இருக்கிற, என் விசுவாசமாக இருக்கிற அந்த கோட்டையில் இருக்கிற வாசலை இன்னும் கொஞ்சம் உயர்த்தணும். உங்கள்கிட்ட இருக்கிற விசுவாசம் ரொம்ப சின்னதாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் உயரமாக்குங்க. என் தேவன் உங்களிடத்தில் பிரவேசிக்க விரும்புகிறார். எது விசுவாசம்? இதோட நம்ம முடிச்சுக்குவோம். எது விசுவாசம் அப்படின்னா, அவருடைய தீர்மானத்தின்படி ரோமர் 8:28, அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். இந்த ஸ்டேட்மெண்ட் தான் விசுவாசத்துக்கான சரியான விளக்கம்னு நான் நம்புறேன். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அந்த தேசத்தில் எழுப்பப்பட்ட பெரிய பொற்சிலையை வணங்க சொன்னபோது அவங்க சொன்னாங்க, எங்கள் தேவன் தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் விடுவியாமல் போனாலும் நீர் நிறுத்தின பொற்சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம். எனக்கு நாளைக்கு தேவன் இதை செய்வார் என்பது என் விசுவாசம். செய்யாமல் போனாலும் அவர்தான் என் தேவன் அப்படிங்கிறது உயர்ந்த விசுவாசம். நான் சொல்றது புரியுதா? எனக்கு தேவன் நான் விரும்பினதை செய்வார் என்பது விசுவாசம். அவர் செய்யாமற் போனாலும் அவர்தான் என் தேவன் அப்படின்னு சொல்றதுதான் உயர்ந்த விசுவாசம். இந்த விசுவாசம் உங்களுக்குள்ளே இருந்தால் தேவன் உட்பிரவேசிக்கிறார். உங்கள் முடிவுகளை எல்லாம் சாதகமாக்கி கொடுக்கிறார். யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். ஏன்னா அவர் பராக்கிரமம் உள்ள கர்த்தர், சேனைகளின் கர்த்தர், யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ளவர். இதெல்லாம் நம்ம வாசித்த வசனங்களில் வர்றது தான். அவர் அப்பேற்பட்டவர். எனக்கு சமாதானத்தை தந்து என்னை ஒரு நிலைவரமான வாழ்க்கையிலே நிறுத்துகிறவர். கர்த்தர் செய்யாம போனாலும் அவருக்குள்ள நிலைச்சிருங்க. இதுதான் கர்த்தர் விரும்புகிற விசுவாசம். இது நிறைய பேருக்கு ஒரு முன்னடையாளமாக இருக்குங்க. கர்த்தரிடத்திலே நான் இதை பெற்றுக்கொண்டேன், அதனால நான் கர்த்தரை தேடி வந்தேன்னு சொல்றது ஒரு சாதாரணமான விஷயம். எனக்கு விஜய் தாமஸ் ஹெல்ப் பண்ணுறாரு, நான் விஜய் தாமஸ் கூட இருக்கேன் அப்படின்னு சொன்னால் இது சாதாரணமான விஷயம். எனக்கு உபகாரம் செய்கிறார், நான் அவரோடு இருக்கிறேன். எனக்கு அவர் உபகாரம் செய்ய மறந்தாலும் நான் அவரோடு இருக்கிறேன், ஏன்னா அவர் என்னுடையவர் அப்படின்னு நான் சொன்னேன்னா அதுதான் மிகப்பெரிய விசுவாசம். என் கர்த்தர் எனக்கு உபகாரம் செய்தாலும் செய்யாவிட்டாலும் நான் அவரோடு இருக்க வேண்டும். ஏன்னா இப்போ நான் வாசித்த அந்த ரோமர் 8:28 சொல்கிறது, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கேதுவாக மட்டுமே நடக்கிறது. நீங்க நினைக்கலாம் இது உபகாரம் இல்லை, கர்த்தருக்கு தெரியும் இதுதான் உனக்கு உபகாரம்.
இன்னைக்கு நீங்கள் நினைக்கிற விரோதமான செயல்கள் நினைக்கிற நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தேவன் செய்கிற உபகாரமாக இருக்கும். ஏன்னா என்னத்தை செய்தால் நீ அவரோடு இருப்பாய் என்று அவருக்கு தெரியும். இன்னொன்று, இந்த உபகாரம் இல்லாத நிலையிலேயும் தேவனோடு இருக்க வேண்டும் என்கிறத தான் தேவன் விரும்புகிறார். அதுதான் மற்றவங்களுடைய இருதயத்தை திறக்கும். என்னப்பா ஸ்பெஷல் இவங்க சாமிக்கு? கொடுத்தாலும் கும்பிட்றேன், கொடுக்கலைனாலும் கும்பிட்றேன், நல்லா இருந்தாலும் கும்பிட்றேன், நல்லா இல்லைனாலும் கும்பிட்றேன் அப்படின்னு யோசிக்க வைக்கணும். இந்த புரஜாதியார்கள் மத்தியில், மற்ற மக்கள் மத்தியில் என் தேவனை பிரஸ்தாபப்படுத்துகிறதற்கான சரியான டூல், வழி என்னன்னு தெரியுமா? எனக்கு உபகாரம் இல்லை என்றாலும் என் தேவனை நான் துதிப்பது. இந்த விசுவாசத்தில் நீங்கள் உயருங்கள். தேவன் உங்கள் சமூகத்துக்குள்ளே வருவார். 3வது பாயிண்டாக எழுதிக்கோங்க. அவர் பிரசன்னம் நம்முடைய விசாலத்தில். அவர் பிரசன்னம் நம்முடைய விசாலத்தில். இதை ஒரு வரியாக நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். இந்த வார்த்தைகளை, இந்த செய்தியை ஒரு சென்டென்ஸாக சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. என்னை தாழ்த்துவதில் அவரை மகிமைப்படுத்தி, அவரின் கிருபையினால் வந்த சுதந்திரத்தை, சுதந்திரம்னா சொத்து, சுதந்திரத்தை, உரிமையை பற்றி கொண்டு இரகசிய வருகையில் பிரவேசிக்க வேண்டுமானால் என் விசுவாசத்தை பெரிதுபடுத்தி அவர் பிரசன்னத்தில் வாழ வேண்டும். திரும்பவும் சொல்கிறேன். என்னை தாழ்த்துவதில் அவரை மகிமைப்படுத்தி, அவரின் கிருபையினால் வந்த சுதந்திரத்தை பற்றி கொண்டு இரகசிய வருகையில் பிரவேசிக்க வேண்டுமானால் என் விசுவாசத்தை பெரிதுபடுத்தி அவர் பிரசன்னத்தில் வாழ வேண்டும். சொன்ன வார்த்தைகளின்படி வாழ முயற்சி செய்வோம். கர்த்தருடைய இரகசிய வருகையிலே எல்லோரும் பரம் சேர்வோம். எழுந்து நிற்போமா? கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் இந்த நாளிலே நம்மோடு ஆண்டவர் பேசி இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய சிந்தை, நம்முடைய கவனம் எல்லாம் ஆண்டவருடைய வார்த்தை. ஆமென். அல்லேலூயா. அவைகளில் நாம் கொஞ்சம் சிரத்தை எடுத்து வரும் நாட்களில் அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. ஆமென். கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒவ்வொரு இந்த சந்தர்ப்பங்களும், ஆண்டவர் நமக்கு கொடுக்குற ஒவ்வொரு ஆசீர்வாதங்களும், இட் கம்ஸ் வித் கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு பெரிய பொறுப்பு ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகும்படி காரியங்கள் எல்லாம் ஏதோ வழக்கம் போல் வர்றோம் அப்படியே நேரம், அப்படி அல்ல. ஆமென். தேவன் நமக்கு வைத்திருக்கிற அந்த 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 உன்னதமான காரியங்களை அனுபவிக்கும்படி கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த வாய்ப்புக்காக ஸ்தோத்திரம். அநேகர் இந்த தருணங்களை, வாய்ப்புகளை ரொம்ப டேக் இட் ஈஸியாக அப்படி எடுத்துக்கிறாங்க. இல்லை, இனி காலங்கள் செல்லாது நடக்கிற காரியங்களை நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் நமக்கு பெரிய கிருபை செஞ்சிருக்கிறார். அவங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்வோம். ஒரு நாட்களில் இன்னும் அதிகமாய் கர்த்தருக்குள்ளே நாம் பிரயோஜனமாய் நம்முடைய வாழ்வை தேவனுக்கென்று அர்ப்பணித்து வாழுவோம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வாராக. கிருபை இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தூய ஆவியானவரை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த ஆராதனையின் நேரத்திற்காக நன்றி. நீர் எங்களோடு சங்கீதம் 24 பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவங்க, தாய்மார்கள் ஒருவேளை யாரேனும் முதன்முறையாய் ஆலயத்தில் வந்திருப்பார்களே, ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களையும் உடைய அன்பின் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். பிறந்தநாள், திருமண நாள் காண்கிற தெய்வ பிள்ளைகளை உடைய அன்பின் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். சுகவீனமாய் பல்வேறு அலுவல்களாய் ஆராதனைக்கு தடைப்பட்ட மக்களை நினைக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளில் நம்முடைய பிள்ளைகள் மேற்கொள்ளுகிற, ஆண்டவரை, இந்த ஆராதனை முடிந்து நம்முடைய பிள்ளைகள் மேற்கொள்ளுகிற பிரயாணங்களோ மற்ற முயற்சிகளோ ஒரு மங்களகரமான காரியங்களோ எதுவாக இருந்தாலும் கர்த்தருடைய பிரசன்னம். ஆமென். வாசல்களே தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளை உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பான். இப்படிப்பட்ட அனுகூலங்கள் உண்டாகட்டும். கர்த்தாவே, தீமைகள் ஆண்டவரை அப்புறப்படுத்தப்படட்டும். கர்த்தருடைய கிருபையின் கரம் பாதுகாப்பாய் பராமரிக்கிறவராய் எங்களோடு இருந்து அற்புதங்களை செய்யுங்க. எங்கள் ஆண்டவரே, வெளியூர் வெளிநாடுகளில் இருக்கிற சபை மக்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். தேவ கிருபை சுகவீனத்தோடு இருக்கிற மக்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் ஆண்டவரே, இந்த நாளிலே நீர் சபையில் கொண்டு வந்த தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். திருவசனத்தை பிரசங்கித்த தாசருக்காக ஜெபிக்கிறோம். இன்னும் இன்னும் கர்த்தர் எடுத்து பயன்படுத்துங்க. உம்முடைய கிருபை எங்கள் ஒவ்வொருவரோடும் இருக்கட்டும். தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து எல்லைகளை பெரிதாக்கி மது கரம் எங்களோடு இருந்து தீங்கி எங்களை 23 விதமான தீமைகளும் எங்களை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு எங்களை விலக்கி காத்து
நன்மையும் கிருபையும் பின்தொடரும்படி செய். கனம் துதி மகிமை ஏற்றுக்கொள்ளும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நாத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் நம் அனைவரோடும் தேவனுடைய பிள்ளைகள் யாவரோடும் அவருடைய வருகை பரிந்தும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு